ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, குழந்தை பெற்றிருக்கிறாங்க, வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா ஒரே ஆன்மாவாக இல்ல, அந்த ஒத்த சோலா இல்ல, மிஸ் மேட்ச்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கான ஆள் அவங்க இல்ல, அவங்களுக்கான ஆள் இவங்க இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து குடும்பம் நடக்குது, குழந்தை எல்லாம் பெறுது, எல்லாம் ஓகே. ஆனா அதுக்குள்ள அந்த ஈர்ப்பு இல்ல. அந்த ஈர்ப்புல தான் அந்த இல்லற வாழ்க்கையே தியானமாக மாறும். அப்ப ஒருத்தருக்குள்ள எது கிடைக்கப்படுதுன்னா, அந்த இறை செயல் தான் கிடைக்கப்படுது. இறை வடிவம் தான். கலையாக தோற்றி வைக்கப்பட்ட இந்த ஆண் பெண்ணு ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் அதே நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு 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 பெற்றுக்கொள்றதுக்கு அவசியமாகவும் ஒரு உணர்ச்சியாகவும் ஒரு 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 சந்தோஷமாகவும் தான் இது ஒரு ஆணும் பெண்ணும் இதை பரிமாறிக்கொள்ற ஒரு சூழலா இருக்கு. அது எங்கேயுமே தியானமாகவோ இது ஒரு உயர்ந்த கலையாகவோ இந்த கலையையே ஒரு இறைவன் தான் அழிச்சிருக்கிறாங்கிறதோ யாராலையும் உணர முடியும். அதுதான் அதுல இருக்கிற பெரிய செயல் வடிவம். அப்ப அந்த உலகம் முழுக்க பதஞ்சலி மாதிரி ஒரு ஞானி ஒரு ஆண் ஒரு பெண்ணுங்கிறது அவங்க அவங்க வந்து மிக சரியாக கரெக்டாக ஒரு செயல் வடிவம் இருந்துச்சுன்னா அவங்க பெரிய ஒரு இடத்த வந்து அந்த அனுபவத்தை பெற்ற முடியும் அப்படிங்கிறது அது இறைவனால சொல்லப்படுகிற விஷயம். அந்த வடிவத்தை தான் அந்த 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 நுட்பத்தை தான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். பார்வதி பரமசிவங்கிறதுக்கான ஒரு சூழலும் உருவானது, ராமன் சீதாங்கிற சூழலும் அது உருவானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்ப